உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் பெரிய புத்திசாலி தான், நீங்கள் கிளவர் தான், நீங்கள் இன்டெலிஜென்ட் தான், அல்லது நீங்கள் ஐஏஎஸ் தான், ஐபிஎஸ் தான், நீங்கள் டாக்டர் தான், இன்ஜினியர் தான், நீங்கள் பெரிய பொலிட்டிக்கல் லீடர் தான். ஸோ வாட்? அதை உங்களோடய வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவர் நீங்கள் யாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி அவர் கவலை இல்லை. அவர் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத தான் நினைக்கிறார். நீங்களும் அவருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு அனுபவமும் நீங்கள் பட்ட செருப்படி தான். ஸோ செருப்படி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கீழே நம்ம சாதாரணமாக நின்றுட்டு ஆமாங்க சாமி, சரிங்க சார், எஸ்ஸுங்க சார் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி காலகட்டத்தில். நீங்கள் ஒரு வாழ்வியலில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்களுடைய போட் நல்லா போகிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம். ஸோ அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய விஷயங்களை விட ரொம்ப ஹையாக இருந்தாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஓஹோ, சரிங்க சரிங்க அப்படின்னு கேட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியை விட நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம். ஆனால் அது என்றைக்குமே காமிச்சிக்காதீங்க. அங்கே ஈகோ ஸ்டார்ட் ஆயிரும். அவர் சொல்கிறதையெல்லாம் எஸ்ஸுங்க சார், நோங்க சார், எஸ்ஸுங்க சார், நோங்க சார், இவ்வளவு தான் இப்படின்னு பேசிகிட்டே போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குவிட் பண்ண வேண்டியதாக இல்லாட்டா வெளியேற்றப்படுவீர்கள். அதே மாதிரி ஒரு பொது இடத்துல நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் உள்ளவராக இருந்தாலும் சரி, ஐக்கியூ நிறைய உள்ளவராக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டில் உள்ளவரை விட நீங்கள் ஒன்றுமே தெரியாதவரை மாதிரி இருந்துக்கிறது தான் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் டென்ஷன் இல்லாமையும் நீங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறதும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, படிக்காதவங்ககிட்டையும் கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஒரு சாதாரணமாக ரோட்டில் போகிற வண்டி இழுக்கிறவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சலவை தொழிலாளிகிட்ட ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இடத்துல அவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு கீழே நின்று நம்ம எப்போதுமே நம்மளுடைய பார்வையை செலுத்திட்டோம்னா அவங்ககிட்ட நல்ல 4 விஷயத்தை கற்றுக்கலாம். அதனால் நம்ம பக்குவப்படுவோம், நம்ம மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக மாறுவோம் அப்படிங்கிறத என்றைக்குமே நினச்சிக்கோங்க. அவனை விட நான் ஒன்றும் மட்டமான ஆள் இல்லை அப்படின்னு என்றைக்கு நீங்கள் உங்களை தூக்கி வைக்கிற மாதிரி பேசுகிறீங்களோ அன்றைக்கி உங்களுடைய அறிவுக்கான கதவு சாத்தப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அறிவுக்கான கதவு திறக்கப்படணும் அப்படின்னா அவமானப்படுங்க, கீழ் லெவலில் இருங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.